அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் கஷ்டம் நீங்கி செல்வ வளம் பெருகுவதற்கு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆடி வெள்ளி வழிபாடானது நினைத்த காரியங்கள் நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபடுவதால் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டுங்க. ஏனென்றால் சக்தி இல்லையேல் சிவனே நிறு என்று சொல்வார்கள். அந்த வகையில் அம்மனின் அருள் இல்லை என்றால் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பான வளன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சூரியன் விரயஸ்தானமாகிய 12 மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த இந்த மாதத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை வழிபாடு மிக பெரிய அளவில் நன்மை அள்ளி கொடுக்கும். அதிலும் வெள்ளிக்கிழமைகள் வழிபடும் போது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அகன்று கோடி நன்மை வந்து சேருவதற்கான யோகம் உருவாகுங்க. வருமானம் குவியக்கூடிய வாய்ப்பும் வீடு தேடி பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வருவதற்கான யோகத்தை வாரி வழங்குகிறாருங்க அம்பிகை. அழுத பிள்ளைதான் பால் கொடுக்கும் என்பார்கள். அதிலும் குறிப்பாக பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை. அப்படி இறைவனிடம் கேட்கும் போதுதான் அவை நமக்கு மிக பெரிய அளவில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதில் 2 விஷயங்கள் உண்டு. இறை நம்பிக்கை ஒன்று, அதோடு சேர்த்து தன்னம்பிக்கையும் மனோபலமும் அதிகரிக்கிறது. எனவேதான் நினைத்த காரியம் அப்படியே நிறைவேறுவதற்கான யோகமும் ஆற்றலும் சக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையிடமிருந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. அப்படிப்பட்ட சக்தியை சாந்த ரூப வடிவில் மீனாட்சி, காமாட்சி என்ற பல பெயர்களில் நாம் அழைக்கிறோம். அகங்கார வடிவில் மாரியம்மன், காளியம்மன் என்ற பெயர்களில் அழைக்கிறோங்க. அப்படிப்பட்ட அம்பிகையை முறையாக விரதம் இருந்து வழிபடுவதற்கு ஏற்ற மாதம்தான் இந்த ஆடி மாதம். அப்படி சரியான முறையில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொண்டால் அஷ்டலட்சுமி என்று சொல்லக்கூடிய 8 லட்சுமிகளின் அருளும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். பண மலையில் நனைவதற்கான யோகமும் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. இந்த வழிபாட்டை மேற்கொள்வதற்கு வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்பிகை அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்வதால் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். வீட்டிலேயும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. வீட்டிலேயே தீபம் ஏற்றி வைத்து குங்குமம், சந்தனம், பூச்சூடிய குடம் வைத்து தேங்காய், வெற்றிலை பாக்கு படைத்து இனிப்பு பொருட்கள் நைவேத்தியம் வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்வதால் அஷ்டலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதால் திருமண பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நினைத்தபடியே சிறப்பாக அமைவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.